அப்புறம் இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது இன்ஸ்பெக்டர். நீங்க தைரியமான லேடின்னு ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். தைரியம் வேற, ஜாக்கிரதை வேற. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நீங்களும் தான் மிஸ்டர் ராமச்சந்திரன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் சீல் வைக்கப்பட்டதுக்கு உங்க பத்திரிகையில வந்த உண்மையான செய்திகள் தான் காரணம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ் எடிட்டர்ங்கிற முறையில் அந்த பத்திரிகையில வந்த கவர் ஸ்டோரி, கட்டுரைகள் இதெல்லாம் பிரசுரமாகிறதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மைதான் எழுதுறோம். அந்த உண்மைக்கு என்ன விலையோ அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே சார். ஓகே சார், நாங்கள் வரோம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். டேய் ராகவா, என்னடா பண்ற? இன்னும் கிளம்பவே இல்லையா? பயங்கர குளிர் அப்பா, தாங்க முடியலையே. டெய்லி உங்ககிட்ட இதே பிரச்சனை. நான் என்ன பொம்பளையா? 1 hour ஆகிருக்கு. இந்த கிளம்பிட்டேன்ல. டேய், முதல்ல சாக்ஸ் போட்டு ஷூ போடுறா. ஷூ போட சாக்ஸ் போட கத்து கொடுத்தவன் நான் உனக்கு. என்கிட்டே சொல்றேன் இன்னைக்கு. அதனால என்ன? எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ சாக்ஸ் போடாம ஷூ போடலாமா? நம்ம என்ன வேலைக்கா போறோம்? கிளம்பேண்டா. எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணணும்டா. சாக்ஸ் போட்டு ஷூ போடண்டா. எந்த இந்திய பெண் கோட்டில் அப்படி எழுதியிருக்கு? நம்ம வசதிக்கு மாத்திக்க வேண்டியது தானே. இதை போய் காலைல கருத்து மாதிரி பேசிட்டு இருக்கிற வயசான கிழவா. இரு. காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? உள்ள வைடா. அந்த குழு ஒரு தம் அடிச்சா அவ்வளவு சூப்பரா இருக்குண்டா. இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகரெட் குடிச்சா கேன்சர் தான்டா வரும். அப்ப கேன்சர் வந்தவங்களாம் தம் அடிச்சாங்கன்னு அர்த்தமா? இல்லப்பா, அந்த பொம்பளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கேன்சர் வருது, அவங்க தம் அடிக்கிறாங்களா? நல்ல விஷயம் சொல்லும் போது அப்படியே எடுத்துக்கணும். வாதம்லாம் பண்ணக்கூடாது. ஆட மாப்பிள்ள வாதம் பண்ணாதான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் தெரிய வரும். ஏன் மேற்பார்வையில் ஐஏஎஸ் படிக்கிற நீங்க இது கூட உனக்கு தெரியலையே. கரெக்ட்பா. சரிப்பா, தூங்குற கூட விட்டுக்கிறான்னு போறேன். அதை விடுறா. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் குடிக்கிறேன், செலவு 30 ரூபா ஆகும். அது உனக்கு தண்ட செலவு தானே? ஏய், வாழ்க்கை என்ஜாய் பண்ண விடுங்கடா. டேய், மனுஷங்கிட்ட பேசினா புரியும், மாட்டு பாசம் உனக்கு தெரியுமில்ல, பேசு, புரிஞ்சுக்கிறேன். டேய் அறுக்காத, நான் கிளம்புறேன். டேய் இரு, நானும் வந்துட்டேன். டேய் என்னடா ஒரே ட்ரையா இருக்கு? ட்ரையா இருக்கா? மழை பெஞ்சு ஈரமா இருக்கு. அதை சொல்லப்பா, ஒரு ஃபிகர் கூட காணாமே. இப்பதான் ட்ரைன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஒரு மழையே கொட்டுது. சும்மா இருடா. என்ன ரன்னிங்ல டிராபிக் வேலை பார்க்குறாங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஏங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பின்னாடி போங்க சார். நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல, இவர்கிட்ட தான் சொன்னேன். வேணும்னா இன்னொரு தடவை சொல்றேன். ஐ லவ் யூ. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. இல்ல நான் சூஸ் பண்ண ஆள் நீங்க தான். ஏங்க இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க வேணா என்ன பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க இதே பார்க்ல தானே டெய்லி ஜாக்கிங் வருவீங்க? ஆமா. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குங்க. இவர் ஜாக் பண்ற ஸ்டைலு, இவரோட அழகு, இதெல்லாம் தான் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. அதான் ஐ லவ் யூ சொன்னேன். டேய் சூப்பர் பிகர் தானா வழியை வந்து ஐ லவ் யூ சொல்றா. டக்குன்னு ஐ லவ் யூ சொல்லி ப்ரோக்ராம் பிஸ் பண்ணிட்டு தள்ளிட்டு போடா. டேய் ஐ லவ் யூ சொல்றா. டேய் சும்மாரா. யார் என்னன்னே தெரியாது ஐ லவ் யூன்னு சொல்ற. லவ்னா என்ன சாதாரண விஷயமா? டேய் கஷ்டமான விஷயம் தான். உனக்கு ஈஸியா செட் ஆயிருக்கு. டக்குன்னு ஐ லவ் யூ சொல்லி ஈவினிங் இங்கே போகலாம், நாளைக்கு இங்கே போகலான்ட்டு ப்ரோக்ராம் பிஸ் பண்ணுறா. என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னங்க எதிர்பார்க்க முடியும்? பதிலுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னங்க நீங்க லவ் எல்லாம் அட்ரஸ் குலம் கொத்திரம் இதெல்லாம் விசாரிச்சுட்டா வரும்? அது ஒரு ஃபீலுங்க, மின்னல் மாதிரி தானா வரும். ஃபர்ஸ்ட் சைட் இஸ் த பெஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் சைட்லயே என்ன கவர்ந்துட்டீங்க. சாரிங்க. எதுக்கு? என்னால உங்களை லவ் பண்ண முடியாதுங்க. ஏன்? லவ்வை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. முதல்ல அதை முடிச்சாதான் மற்றதெல்லாம் யோசிக்க முடியும். சரிங்க, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் கடமையெல்லாம் செய்யுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் என் கூட பார்க்கு பீச்சுன்னு சுற்றலாம்ல. எனக்காக ஒரு 3 hours ஒதுக்க முடியாதா? டேய்
சொல்றா, ஐ லவ் யூ சொல்லு. சி, லட்டு மாதிரி ஒரு ஃபிகர் வலி வந்து மாட்டியிருக்கு. சக்கரை வியாதிக்கார மாதிரி முழிக்கிறியடா முட்டா பயல. சும்மா இங்க பாருங்க, மற்றவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு பெரிய குடும்பம் இருக்கு. எங்க அக்கா தான் என் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. என்னை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதும் அவங்க தான். நான் ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகி நான் குடும்பத்தை காப்பாற்றுவோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அண்ணன் பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆக்கணும். அதான் என்னோட முதல் கடமை. அது வரைக்கும் லவ்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அப்பாடா, சொல்லி முடிச்சாங்க. சரிங்க, நீங்கள் உங்கள் கடமைங்களெல்லாம் முடிங்க. நான் அது வரைக்கும் காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமாவது நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்கல்ல? ஏங்க இவன் படிச்சு முடிக்கணும் கிளவி ஆயிடுவீங்க ஆத்தா. ஐயோ சும்மாறா, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். வேற யாரும் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களை தான் நம்பி இருந்தேன், இப்படி சொதப்பிட்டீங்க. மேடம் ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் ஒரு சின்ன மேட்டர் சொல்லலாமா? ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறோம், வேலை கிடைக்கல. வேற கம்பெனிக்கு போடுறோம்ல? போடுறோம். அதே மாதிரி நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்க, இந்த மரம் மண்டை வேணான்ட்டான். இப்போ என்னையே எடுத்துக்கங்க, எவ்வளவு அழகா இருக்கேன். என்கிட்ட மட்டும் ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லி பாருங்க, அப்புறம் எவ்வளவு ஐ லவ் யூ சொல்றேன்னு பாருங்க. இதை பாருங்க தம்பி, சொல்லுங்கக்கா. லவ்ங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமோ கிடையாது. இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அடிக்கடி மாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க ஜொல்லு விடுறதை நிறுத்தினீங்கன்னா உங்களை பொண்ணுங்க தானா தேடி வரும். கருத்து காலங்காத்தால. ஏய் போலாமா? என்னங்க நீங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஏங்க ரிவைண்ட் பண்ணி பாக்குறீங்க? இவன் கேஸ்ட் இல்லங்க, மனுஷன். இனிமே நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ஒண்ணும் இல்ல, ரொம்ப குழம்பிட்டீங்களா? அங்க பாருங்க. அங்க என்ன? சார், நாங்க கியூ டிவில இருந்து வரோம். திடீர்னு ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பீங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளவுதானா? இதுக்குள்ள பில்டப்பா? ஏங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவைப்படுதா? எங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்க. சாரி சிஸ்டர். ஓகே சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி வேற யாருக்கிட்டையும் பண்ணிடாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி சார், அப்போ நாங்க கிளம்புறோம். நைஸ் மீட்டிங் யூ. ஓகே. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. தயவு செஞ்சு இதை டிவியில போடாதீங்க. எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா வம்பா போயிடும். பயப்படுற அளவுக்கு அப்படி ஒன்றும் நீங்க தப்பா பேசலையே. உங்க ஃபேமிலி பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, இதுல என்ன தப்பு? எதா இருந்தாலும் ஒரு பொண்ணு திடீர்னு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னா என் ஃபேமிலியில இருக்கவங்களோட மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன் மேடம். சரிங்க சார், உங்க வீட்ல இருக்கவங்க தப்பா நினைச்சுக்காத அளவுக்கு எடிட் பண்ணி போடுறேன். சரிங்களா? வரேங்க. பாய் பாய். அதான் நான் பார்த்தேன், மன்மன் மாதிரி நான் ஒருத்த பக்கத்தில் இருக்கிறப்போ மரக்கட்ட மாதிரி இருக்கிற உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னாலே அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏய் விளையாட்டாமடா. அப்புறம் ஒன்று கவனிச்சியா, கடைசியில் உன்னை காமெடி நாக்கிட்டாடா. டேய், ஒரு நேரத்துல கதையில காமெடியே ஹீரோ ஆயிடுவான், ஹீரோ ஜீரோ ஆயிடுவான். அப்ப என்ன வந்து ஹீரோங்கிற, உன்னை வந்து ஜீரோங்கிற. 18 19 20 22 டேய் இருடா 24 26 30 35 40. டேய் என்னடா ஃபர்ஸ்ட் 2 கால்ல ஜம்ப் பண்ணி போன, அப்புறம் 4 கால் பாய்ச்சலுக்கு போயிட்ட. டேய் நீ பாட்டுக்கு 50 எடுக்கிறேன்னு வாய் விட்டு வந்துட்ட. இப்போ என்னடா 20க்கே பீஸ் போயிடுச்சு. ஏண்டா 30யாவது தாண்டிடுவேன்னு எப்படியாவது 5 ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தேன். 50 கூட எடுக்க முடியல. இப்படி அநியாயமா கவுத்துட்டியடா. டேய் முன்னெல்லாம் 50 தண்டால் அனாவசியமா எடுப்பேன். இப்போ 25க்கே டயர்ட் ஆயிட்டா. என்னடா ஆச்சு உனக்கு? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. டேய் என்னடா ஆச்சு உனக்கு?
என்னாச்சு? எக்ஸசைஸ் பண்ணும்போது இவ்வளவு தண்ணி குடிக்கிறியாடா? நீ தானே சொல்லியிருக்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணி நிறைய குடிக்க கூடாதுன்னு. எப்படிதான் இதெல்லாம் தூக்குறானுங்களோ? டேய், என்னடா அதுக்குள்ள துணி எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிட்ட? முஸ்டியா? ஆமா, அவ்வளவுதான். டேய், முன்னெல்லாம் 100 தண்டால் அனாவசியமா அடிச்சுட்டு தம்புல்ஸை எடுத்து லெஃப்ட்ல 100 ரைட்ல 100ன்னு அடிப்பியாடா. இப்ப 50 தண்டால் கூட அடிக்கல. என்னடா ஆச்சு உனக்கு? நாளைக்கு பார்த்துப்போம். டேய், இன்னைக்கு மட்டும் தானா? நாளைக்கு இப்படித்தானா? சே, இன்னைக்கு மட்டும்தான். உன்னை நான் நம்ப மாட்டேன்டா. நாளை காலையில நான் சீக்கிரமாவே வரேன். நீ என்ன எக்ஸசைஸ் பண்ற, எவ்வளவு எடுக்கிறன்றத கூடவே இருந்து வாட்ச் பண்றேன். என்ன வாட்ச் பண்றதுக்கு நீ யாரா? எக்ஸசைஸ் பண்ணா உனக்கு என்ன, பண்ணலன்னா உனக்கு என்ன? டேய், நான் உன் உயிர் நண்பன்டா. என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டீடா. உங்க அம்மா கூட இந்த வேலை இல்லைன்னா வேற எந்த வேலைக்காவது உன்னை நினைச்சு பார்த்துருப்பாங்கடா. ஆனா நீ எந்த ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாலும் போலீஸ்காரனா தாண்டா என் கண்ணுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு உன்னை ஒரு போலீஸ்காரனா நினைச்சிட்டேன்டா. ஏன்னு சொல்லு. ஏன்? டேய், பொண்ணுங்க விஷயத்துல நிறைய தப்பு பண்ணிக்கிற. எப்போ வேணாலும் என் கைக்கு காப்பு வரும். நீ போலீஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்க, நான் தப்பிச்சுக்குவேன் பாரு. அதான்டா மனசுக்குள்ள ஒரு தைரியம். தயவு செஞ்சு கை விட்டுறாதடா, காப்பாத்துறா. ஆனந்தா, ஆனந்தா. டேய், அம்மா வராங்க. நம்ம மேட்டர் தெரிஞ்சா நம்மளுக்கு அசிங்கம். நம்ம மேட்டர் இது என் மேட்டர் தெரிஞ்சா எனக்கு அசிங்கம். அப்புறம் எனக்கு கட்டவன் நினைச்சுக்குவாங்க. சொல்லாத. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. சும்மா ஆனந்த் கிட்ட தமாசா பேசியிருந்தேன். ஆனந்த் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? நான் ஆனந்த் கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னு உங்க காதுல உழுவலையா? ச்சே, நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். இவன் ஒருத்தன். சும்மா இருடா. டேய் ஆனந்தா, காலையில வெறும் வயித்துல முட்டை குடிக்க சொன்னனே, குடிச்சியா? கேக்குறல்ல, சொல்லுடா. சாப்பிட்றேனே. என்கிட்ட பொய் சொல்லாத. கொஞ்ச நாளாவே குப்பை கூடையில முட்டை ஓடும், கொண்டக்கடலை தோல் இல்லையே. ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல. அது வந்துமா, அது வந்து என்ன எழுதுற? ஏக்தம்ல ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும் போதே எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? அம்மா, டெய்லி 50 தண்டால் எடுப்பான், 200 தம்பிள்ஸ் எடுப்பான். இன்னைக்கு 20லயே கஷ்டப்படுறான். என்னடான்னு கேட்டாக்கா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா, என்னன்னு தெரியலடான்றான். இப்ப நீங்க வந்து சொன்ன அப்புறம் தான் விஷயம் புரியுது. டேய் ஆனந்தா, சொல்லுடா. முட்டைக்கும் கொண்டக்கடலைக்கும் கொடுத்த காசை என்ன பண்ண? நானா இதை கூட 48 செலவுக்குது. நம்ம பையன் அந்த மாதிரி செய்ய மாட்டானே. உங்க பையன்னு சொல்ல வந்தம்மா. டேய் ஆனந்தா, போலீஸ் வேலையில சேரணுங்கிறதானே உன் லட்சியம். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிடா? கேக்குறல்ல, சொல்லுடா. விஜயா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்துட்டேன். நான் சேர்த்து வச்ச காசு மட்டும் பத்தல. அதான் நீ கொடுத்த 300 ரூபாயும் சேர்த்து கொடுத்துட்டேன். அட அறிவு கெட்டவனே, அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? விஜயா யாரு? உன் அத்தை பொண்ணு தானடா. அவளுக்கு தானே செலவு பண்ண. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே காசு கொடுத்திருப்பேன்ல. என்னம்மா நீங்க முறைச்சிக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு வந்ததை பார்த்தா படையப்பா படம் மாதிரி பரபரப்பா இருக்குன்னு நினைச்சேன். கட்சியில பாபா படம் மாதிரி ஏமாத்திட்டீங்களா? உன்னோட பரபரப்புக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. எனக்கு என் பையன் தான் முக்கியம். இந்த நாளையில இருந்து எப்பவும் போல முட்டையும் கொண்டக்கடலையும் சாப்பிடு. எந்த காரணத்தை கொண்டோ வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாத. என்ன?
டேய் என்னாச்சு உனக்கு? டேய் உங்க அம்மா உன்னை வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு போனதை பார்த்த உடனே எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுடா. அன்னை ஒரு ஆலயம் சென்டிமெண்ட் உனக்கும் இருக்கா? டேய் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது, வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா என்ன சொல்லி 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 மொத்த சொத்தி என்ன எதிர உட்கார வச்சு அது துண்டுருண்டா. என்னடா சிரிக்கிறா? இல்ல உங்க அம்மா உனக்கு சோறு போடாத போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. அவங்க ஒழுங்கா சோறு போட்டு வளர்த்திருந்தா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏய் ஓவரா சிரிக்காத, பல்லு சுளிக்கும். ஒழுங்கா அதெல்லாம் தூக்கிட்டு வா. டேய் சிரிச்சா பல்லுதான் சுளிக்கும், இதெல்லாம் தூக்கினா கை சுளிக்கும். இருந்தாலும் உனக்காக தூக்குறேன். நான் 2 பொருளை தூக்கிட்டேன், மீதி இருக்க சின்ன பொருளை நீ தூக்கிட்டு வா. எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணிருப்பேன். ஒரு புதுயுகம் பத்திரிக்கை கொடுங்க. மீதி சில்லறை கொடுங்க. ஹலோ. வணக்கம் மிஸ் காயத்ரி. வணக்கம். இன்னைக்கு இஷ்யூல உமாபதியை பற்றி கட்டுரை படித்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தேங்க்யூ. தப்பு பண்ணுற எல்லாத்துக்கும் சாட்டையோட பலமான அடி தந்திருக்கோம் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும். அது இல்லாமல் இனிமேல் தவறு செயல் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உமாபதியின் இன்றைய நிலை பாடமாக இருக்குன்னு முடிவு சொல்லியிருந்தீங்களே, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் உங்கள் நீண்ட நாள் வாசகன். தினமும் உங்களோட கவர் ஸ்டோரியை படிச்சிருவேன். நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். முறையாக இப்போ தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறேன். உங்களோட வேலை மேலும் சிறப்பாக அமையவும், உங்களோட தொலைநோக்கு பார்வை வருங்காலத்தில் வெற்றிகரமாக அமையவும், நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணுன்னு வாழ்த்துறேன் மிஸ்டர் காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்க பேரு? ஹலோ. நீங்க கவலையப்படாதீங்க. இந்த கேஸ்ல உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆவுன்னா இதையே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கேஸ்ல என்ன ஆச்சு? இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில கேஸ் பல்ல அடிச்சுக்கிட்டு போயாச்சு. அந்த கேஸ்ல நம்ம எதிரிங்க சுதந்திரமா தன்னிச்சையா செயல்பட்டாங்க. அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இந்த கேஸ்ல உங்களுக்கு தண்டனை வாங்கி தர்ற 2 பேரை என் கஸ்டடியில் வச்சிருக்கிறேன். காயத்ரியை கொல்ல 3 பேர் வந்ததாக காயத்ரி வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறா. ஆனா எஃப்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட அப்படிதான் இருக்கு. ஆனா போலீஸு ஒரே ஒருத்தனை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு உங்க ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தப்போ மீதி 2 பேர் எங்கன்னு ஜட்ஜி கேட்டதுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ஒப்படைச்சிடும் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. தலைகீழ நின்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் ராம்குமார் இருக்கான்ல, அவன் அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. என்னையே அரெஸ்ட் பண்ணிட்டான் அந்த இன்ஸ்பெக்டர். அவனுக்கு 2 பேரும் அவனுக்கு ஏமாத்திரம். அரெஸ்ட் பண்றது என்னமோ ஈஸி தான். ஆனா அவங்க 2 பேர் இருக்கிற இடத்தை இவங்க கண்டுபிடிச்சாகணுமே.
அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து என் வீட்லயே ஒரு தனி அறையில அவங்க 2 பேரையும் அடைச்சி வச்சிருக்கேன். போலீஸ் என்னமோ அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு பிடிச்சி விசாரிச்சு தேடிட்டு தான் இருக்குது. ஐயா, இந்த சிட்டிலே நான் பெரிய வக்கீல். அவனும் என் வீட்டில் தான் பதுங்கி இருக்கிறானோ அப்படி இப்படி சொல்லிட்டு என் வீட்டில் நுழைய முடியுமா சொல்லுங்க? இல்லை நீங்கள் தான் யோசிச்சு பாருங்க. ஆமாம், உன் வீட்டில் உன் சம்சாரம் பொண்ணெல்லாம் இருக்க, அவங்க கதை எப்படி? அவங்க கிடைக்கிறாங்க. எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அது சரி, நான் அந்த கபிலங்கிட்ட மொபைல் ஃபோனில் பேசினேன், அதை அந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானே, அது எப்படி? அட நீங்கள் வேறங்க, அவன் விசிடி அது இதுன்னு சொல்லி சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதையே ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் என்னமோ இந்த ஃபோன் வாய்ஸுக்கு இப்படிலாம் பயந்துட்டு இருக்கிறீங்களே. ஐயா, அதெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு உண்டான ஆதாரங்கள் தான் தவிர இந்த குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான ஆதாரங்களே கிடையாது. நான் இருக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. யோ, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கபில, அயிலு, குயில் 3 பேர் கதையை முடிச்சாதான் எனக்கு என்னவோ நான் நிம்மதியா இருக்க முடியும்னு தோணுது. அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ, இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.